தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் அசினா சையத் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர். சென்னை பெரம்பூரில் ஒரு தனியார் பள்ளியில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் கட்சியின் தலைவி ஹசினா சையத் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹுனைசா பர்வீன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் அசினா சையத் கலந்து கொண்டு முகாமை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் இரத்த அழுத்தம், கண் பரிசோதனை மற்றும் பல்வேறு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு ஊட்டச்சத்தான டானிக், மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அசினா சையத் அவர்கள் தங்கள் பிறந்தநாளை முன்னிட்டு குழந்தைகளோடு கேக் வெட்டி அனைவரும் பகிர்ந்து கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் அசினா சையத், பாஜக மகளிர் அமைப்பை சேர்ந்த வானதி சீனிவாசன், நடிகை குஷ்பு, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் இவர்கள் வட மாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை எனவும், காங்கிரஸ் கட்சியின் கொள்கை மக்களோடு இருப்பது, மக்களுக்கு பணியாற்றுவது. அதேபோன்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை மூலம் மக்களோடு பயணித்தார். ஆனால் பாஜக அரசியல் நோக்கம் எப்படி இருக்கிறது என்றால், மக்களை திசை திருப்புவது, எப்படி வகுப்புவாத அரசியல் செய்வது, எப்படி மதவாத அரசியல் செய்வது, எப்படி என்கின்ற வகையில் அவர்களது நோக்கமாகவே இருக்கின்றது எனவும், பீகாரில் பாஜக தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி வைத்து 10,000 ரூபாய், குறிப்பாக பெண்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் 10,000 ரூபாய் செலுத்துகிறார்கள். இதுவரை எங்கும் நடக்காத சம்பவம். தேர்தல் நடக்கும்போதே 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை என வழங்கும் சம்பவம் நடைபெற்றதாகவும், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு எனும் நிலை இருக்கும்போது பாஜகவினர் மக்களை புறக்கணித்து விட்டு தேர்தல் ஆணையம், ஐடி மற்றும் சிபிஐயிடம் கூட்டணி வைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை எனவும் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி இது குறித்து பலமுறை ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளதாகவும், அதேபோன்று எஸ்ஐஆர் குறித்தும் பலமுறை நடைமுறைக்கு சாத்தியமில்லை என எடுத்து கூறியும் தேர்தல் ஆணையம் இதுவரை எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை. எஸ்ஐஆர் குறித்தும் பதிலில்லை. பூத் கேன்சரிங் குறித்து கேட்டாலும் தேர்தல் ஆணையம் மௌனம் சாதிக்கிறது எனவும், இந்த தேர்தல் ஆணையம் ஜனநாயகம் ரீதியாக என்று செயல்படுகிறதோ அப்போதுதான் ஜனநாயகம் தழைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என கூறினார். அது நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்கள் மக்களை நிராகரித்து விட்டு அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுடனும், ஐடி உடனும், சிபிஐ உடனும் அவர்கள் கூட்டணி அமைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதுதான் நிதர்சன உண்மை. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பலதரம் தேவையான ஆதாரங்களோடு குறிப்பிட்டு விட்டார். ஓட்சோரி, அதாவது வாக்கு திருட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எஸ்ஐஆர் போன்ற விஷயங்கள் நடைமுறைக்கு சாத்தியமானது அல்ல என்று அவர் பல முறை குற்றச்சாட்டை வைத்து விட்டார். இதற்கு தேர்தல் ஆணையம் ஏதேனும் பதில் சொல்கிறதா என்றால் இல்லை. அவர்கிட்ட எதுக்குமே பதில் கிடையாது. நீங்கள் எஸ்ஐஆர் பற்றி கேட்டாலும் பதில் கிடையாது, நீங்கள் ஓட்சோரி பற்றி கேட்டாலும் பதில் கிடையாது, பூத் கேப்சரிங் பற்றி கேட்டாலும் பதில் கிடையாது. இந்த நாட்டின் தேர்தல் ஆணையம் ஜனநாயக ரீதியாக என்று செயல்படுகிறதோ அன்றே நம் நாட்டில் ஜனநாயகம் தழைக்கும் என்பதுதான் உண்மை. செய்திகளை சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.